வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜி கந்தசாமி. டிஎன்டெட் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்டுக்காக நாம் இனிமேல் டெய்லி மேத்ஸ் உங்களுக்கு வந்துடும். டெய்லியும் இல்லை வாரத்துக்கு 2 அல்லது 3 தடவை உங்களுக்கு மேத்ஸ் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே மேத்ஸில் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம இது வரைக்கும் நம்ம மேத்ஸ் கிளாஸ் அதிகம் கொடுத்ததில்லை. அதனால இனிமேல் அதிகமாக உங்களுக்கு மேத்ஸ் கிளாஸ் தான் வரும். சரி, இப்போ எந்த மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா, சும்மா வளவள குளவெல்லாம் கொடுக்க போகிறதில்ல. கரெக்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எந்தெந்த ஏரியாவிலேருந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ வாழ்வியல் கணிதமே இருக்குது அப்படின்னா சதவீதம், விகித சமம், இந்த மாதிரி ஏரியாக்குலேருந்து கேள்வி எடுக்கிறாங்கன்னா விகிதம்னா தனியாக நம்ம போட்டுக்கிறோம். இப்போ அதோட இன்னும் ஷார்ட்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இயற்கணிதத்தில் மடங்கு கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அதாவது வயதை இவங்களை போல் இவங்க இத்தனை வயது, அம்மாவை போல் மகளின் வயது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கணக்கு வருது இல்லைங்களா. இது கம்பல்சரி ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே டெட் எக்ஸாம் ஆகட்டும், டிஎன்பிசியில் அதிகம் கேட்கறது வாழ்வியல் கணிதத்தை நிறுத்துவாங்க. பட் டெட் எக்ஸாம்ல அதிகமான கேள்விகள் இதில் கேட்டுட்டு இருக்கும். கம்பல்சரி இந்த மடங்கு கணக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதுல இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்துட்டு எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ், அதாவது போன டெட்டுகளை கேட்ட கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் கொடுத்த அதே கணக்கு தான். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா தன்னுடைய மகளின் வயதினை போல் 5 மடங்கு வயதில் பெரியவர், 2 ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன? இப்ப கேள்வி என்ன, தற்போதைய வயது என்ன? இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா, தற்போதைய வயது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன், தற்போதைய வயது. இப்போ இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா, அதாவது 2 ஆண்டுகளுக்கு முன்னர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 2 வருஷத்துக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இவங்களுக்கு எப்படி இருந்தது, என்ன வயசு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க வர 2 கேரக்டர் யாராரு? மகள், அம்மா. இப்ப இந்த இடத்துல என்ன பண்றேன், மகள் இந்த இடத்துல போட்டுக்கிறேன், இந்த இடத்துல அம்மா போட்டுக்கிறேன். இப்ப மகளுடைய வயதினை போல் 5 மடங்கு அம்மா அப்படின்றப்ப 5 மடங்குங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. மகளுக்கு வயது என்னன்றது நமக்கு தெரியாது. அப்ப வயது என்ன, மகளுக்கு வயது தெரியல அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். எக்ஸ்ன்னு போட்டு அம்மாவின் வயது என்ன பண்றோம், 5 மடங்கு அதிகம்னா 5x. புரியுங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு புரியுங்களா? தெரியாத வயது எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம், அம்மாவோட வயது தெரியாது. அப்ப அம்மாவோட வயதுல என்னன்னா 5 மடங்கு அதிகம் அப்படிங்கிற மட்டும் நமக்கு நல்லா தெரியும். சரிங்களா? அதனால நம்ம இடத்துல போட்டுக்கிறோம். இப்ப 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம பிளஸ் சேர்த்திக்கிறோம். பின்னாடின்னு வந்தா பிளஸ் சேர்த்திக்குவோம், முன்னாடின்னு வந்தா மைனஸ் சேர்த்திக்குவோம். இது எப்படி அப்படிங்கிறது போக கணக்கு நான் சொல்றேன். அப்ப 2 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படிங்கிறப்ப மகளுடைய வயது என்ன பண்றோம், x+2 இப்படி போட்டுக்கிறோம். அப்ப அம்மாவோட வயது என்ன சொல்றோம், 5x + 2 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கிறோம். இவ்வளவுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு மெசேஜ். இதை மட்டும் நம்ம கரெக்டா ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்ப அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு நம்ம வர ஆரம்பிச்சோம். மகளின் வயதை போல் 4 மடங்கு எனில், 4 மடங்கு இந்த இடத்துல 4 மடங்கு அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். 4 மடங்கு அப்படின்னா யாருடைய மடங்கு, யாருடைய வயது, அம்மாவுடைய வயது போல. அப்ப அம்மாவோட வயது என்ன, 5x + 2. அப்போ 5x + 2 = மகளுக்கு என்ன வயது, 4 மடங்கு அதிகம் அப்படிங்கிறப்போ 4 × x + 2. இந்த இடத்துல கேர்ஃபுல்லா இருக்கும், 4 × x + 2 போடுறோம். அப்ப இதை சுருக்கும் பொழுது என்ன பண்றோம், 4x, அதாவது 4 × x 4x, 4 × 2 8, 4 2 8 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கோம். 4 2 8 நம்ம போட்டுக்கோம். அப்ப இங்க ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கிற 5x + 2 நம்ம இந்த இடத்துல போட்டுக்கிறோம். சரி, இப்ப என்ன பண்றோம், x எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடும், முழு எண்களை மட்டும் ஒரு பக்கம் கொண்டு போயிடும். அப்போ 5x - 4x இந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா, இது பிளஸ் ஆனது இந்த பக்கம் வரும்பொழுது மைனஸ் ஆயிடும். அப்ப இந்த 2 அந்த பக்கம் போகும்பொழுது மைனஸ் ஆயிடும். அப்ப 8 - 2 5x இருந்து 4x போச்சுன்னா 1x அப்படிங்கிறது தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம், 1 மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். x போடும்போது நம்ம இந்த இடத்துல 12 போடும்போது நம்ம இந்த இடத்துல இது போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப 8/2, அப்ப 8 - 2னா 6. ஆக x = 6 அப்படின்னு நம்ம தெரிஞ்சிச்சுன்னா இவருடைய தற்போதைய வயது என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சோம். அப்ப x = 6ன்னா இங்க x எவ்வளவு இருக்குங்க, xன்றது யாரு, மகளுடைய வயது 6 அப்படின்னு இருந்துச்சுன்னா அம்மாவோட வயது என்னது, 5x. அப்ப 5 × 6, 6 × 30. அப்ப அம்மாவோட வயது 30, மகளின் வயது 6. நம்ம எடுத்துட்ட ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துக்கிட்டோம். செகண்ட் ஸ்டெப் 4 மடங்கு அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்ப இதோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, எப்பவுமே மேக்ஸ் நமக்கு கணக்குகள் பாத்தீங்கன்னா நமக்கு செட் ஆகிற மாதிரி மேக்ஸா கொடுப்பாங்க. அதாவது 10th வரைக்கும் கொடுக்கறது, நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் டிஎன்டெட் ஆகட்டும் டிஎன்பிசி ஆகட்டும் கொடுக்கறது பாத்தீங்கன்னா நமக்கு செட் ஆகிற மாதிரி கொடுப்பாங்க. டிகிரி லெவல் தான் செட் ஆகிறதுல பாயிண்ட் லெவலில் போயிட்டு இருக்கும். இப்போ நமக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னா 5 - 4 அப்படின்னு கொடுக்கும் பொழுது, இப்போ ஒரு ஜெனரல் வச்சுக்கோங்களேன், 5 - 4ன்னு கொடுத்தாதான் 5x - 4x கொடுத்தாதான் 1x மாதிரி வரும். அப்ப 1x அப்படின்ற வர மாதிரி வந்தாதான் இந்த கணக்கெல்லாம் நமக்கு செட் ஆகும். அப்ப என்ன பண்றோம்னா, 1 கொடுத்தா 5 - 4 = 1. அப்ப இதோட இன்னொரு ஸ்டெப் என்ன பண்ணுவோம், 6 - 5 = 1. சோ அந்த x க்கு 1 நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியதில்லை, வெறும் x நம்ம போட்டுக்கலாம். அப்ப 7 -
என்ன சொல்றது, அடுத்த ஸ்டெப் ஆறுன்னு போடும்போது 1, இப்படி 1 வேல்யூ வர்ற மாதிரி தான் எக்ஸ்ங்கிறது வந்து மேக்ஸிமம் நம்ம கொடுப்பாங்க. இது வந்து என்னன்னா எல்லா கணக்குகளுக்குமே இதை ஷார்ட்கட்டா நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து 2 வருடங்கள் அப்படின்ற விஷயங்கள் வந்து டிஃபால்ட்டா வந்துட்டே இருக்கணும். சரிங்களா, இதுல இருக்கக்கூடிய கணக்கு இவ்வளவுதான். அடுத்த கணக்கு என்னங்கன்னு நம்ம பார்த்தலாம். தேன்மொழியின் தற்போதைய வயது முரளியின் வயதை விட, அதாவது 5 ஆண்டுகள் அதிகம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இப்ப பாருங்க, 5 ஆண்டுகளுக்கு முன் தேன்மொழிக்கும் முரளிக்கும் இடையே இருந்த வயது விகிதம் 3:2 எனில் அவர்கள் தற்போதைய வயது என்ன? இப்ப ஆண்டுகளுக்கு முன்னர் அப்படிங்கிறப்ப நமக்கு மைனஸ் வரும் அப்படின்னு போன கணக்கு நான் சொல்லியிருப்பேன். முன்னர் அப்படின்னா மைனஸ் வரும், பின்னர் அப்படின்னா பிளஸ் வரும்ன்றது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரி, இப்ப நம்ம கணக்குக்கு வர ஆரம்பிச்சோம். தற்போதைய நிலைமை என்ன? தற்போதைய வயது, தற்போதைய வயது, இந்த 2 காலம் வந்து கொஞ்சம் பெட்டரா எழுதிக்கோங்க. தற்போதைய வயது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இதுல இன்னொன்னு என்ன பண்றோம் அப்படின்னா 5 ஆண்டுகள் அதிகம்னா 5 ஆண்டுகளுக்கு முன்னர் அப்படிங்கிறத 5 ஆண்டுகளுக்கு முன்னர் அப்படிங்கிறது போட்டுட்டு கூடவே மைனஸ் அப்படிங்கிற விஷயத்த மைண்ட் வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றோம், 2 கேரக்டர் யாராரு, தேன்மொழி, இன்னொன்னு முரளி. சோ இந்த 2 பேருக்கு என்ன பண்றோம்னா முரளியோட வயது வந்து முரளிதான் கம்மியான வயது. ஏன்னா தேன்மொழியின் தற்போதைய வயது முரளியின் வயதை விட 5 ஆண்டுகள் அதிகம். அதுக்கப்போ தேன்மொழிக்கு வயது அதிகம், 5 வருஷம் அதிகம். அப்ப முரளியோட வயது வந்து என்ன சொல்றோம், எக்ஸ்ன்னு வச்சுட்டோம் அப்படின்னா தேன்மொழிய வயது வந்து 5x அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கோம். ஏன்னா தற்போதைய வயது வந்து 5 மடங்கு அதிகம் இல்லைங்களா. இப்ப என்ன பண்றோம், இங்க மைனஸ் நம்ம போடுறதுக்கு எதுக்கான 5 ஆண்டுகளுக்கு முன்னர் அப்படின்னு சொல்லி சொல்றது. இது 5 ஆண்டுகளுக்கு பின்னர் வந்தது அப்படின்னா நம்ம பிளஸ் போட்டுக்கலாம். அப்ப இந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முரளியுடைய வயது வந்து x - 5, தேன்மொழியுடைய வயது வந்து என்ன சொல்றோம், இப்ப எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதாவது இந்த இடத்துல 5xன்றதை விட 5 மடங்கு கூடுதல். என்ன சொல்றாங்கன்னா 5 ஆண்டுகள் அதிகம் அப்படிங்கிறப்போ, அதாவது மடங்குன்னு வரும்பொழுது நம்ம இன்ட்டு போடுவோம். அந்த இடத்துல கூடுதல் அதிகமா வருது அப்படிங்கிறப்ப என்ன பண்றோம், x + 5 தான் போடுவோம். ஏன்னா 5 ஆண்டுகள் தான் அதிகம், 5 மடங்கு அதிகம் இல்ல. சரிங்களா. சோ இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. x + 5 அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல x + 5 நம்ம போடும்போது இங்க என்ன ஆயிடும், அதே x + 5 ஏற்கனவே -5 இருக்கு. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்குங்களா, -5 போட்டுறோம். அப்ப +5 -5 போயிடுது. இங்க வெறும் x மட்டும் தான் இங்க இருக்கு. சோ x - 5 அப்படிங்கிற மட்டும் நமக்கு கொடுத்துருக்கு. இந்த கணக்கு நமக்கு கொடுக்குறது பாத்தீங்கன்னா விகிதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ விகிதம்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பை த பைய போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா x பை, இப்ப 5 ஆண்டுகளுக்கு பின்னர் அப்படின்னு சொல்லி நமக்கு வரும்பொழுது தேன்மொழிக்கும் முரளிக்கும் இடையே உள்ள விகிதம் அப்படின்னு வரும்போது x பை x - 5 அப்படின்னு சொல்லி போட்டுவோம். ஆல்ரெடி எத்தனை வித்தியாசம், 3:2 இருக்கு. அப்ப 3/2 நம்ம போட்டுக்கிறோம். குறுக்கு பெருக்கல் மெத்தட் நமக்கு எல்லாம் ஆல்ரெடி தெரியும் இல்லைங்களா. அப்ப இப்படி போடும் பொழுது 2x is equal to 3 into x minus 5. சரிங்களா. இந்த ஸ்டெப் கேர் பண்ணுங்க. குறுக்கு பெருக்கல்ல 2 into 2x போட்டுட்டோம், 3 into x minus 5 போட்டுட்டோம். அப்ப இங்க என்ன பண்றோம், 3x 3 5 15 இந்த மைனஸ் அப்படியே போட்டு 3 5 15 3x இந்த இடத்துல போட்டு இந்த 2x அப்படியே கீழே வந்துருது. சரிங்களா. இப்ப என்ன பண்றோம், x எல்லாம் ஒரு பக்கம் வந்துடும், முழு எண்கள் இந்த பக்கம் வந்துடும். அப்ப -15 இந்த பக்கம் வரும்பொழுது +15 வரும். 3x இந்த 2 அந்த பக்கம் போடுது -2x. அப்ப 3 - 2 1x. இங்க ஆல்ரெடி 15 இருக்கு. அப்போ x is equal to 15 அப்படிங்கிறது இங்க ஆன்சர். சரிங்களா. அப்ப x இங்க யாரு, முரளியுடைய வயது 15 இருக்கு அப்படின்னா தேன்மொழியுடைய வயது 5 கூடுதல், 5 ஆண்டுகள் அதிகம். சரிங்களா. அப்ப 5 ஆண்டுகள் அதிகம்னா 15 + 5, அப்ப இவங்களுடைய வயது 20 அப்படிங்கிறது ஆன்சர். அப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். முரளியின் வயதை விட 5 ஆண்டுகள் அதிகமா, 5 மடங்கு அதிகமா, 5 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், x × 5x நம்ம போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் போட்டோம்ல, அந்த மாதிரி நம்ம போட வேண்டியது இருக்கும். ஆக இது வந்து நம்ம கேர்ஃபுல்லா இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இப்ப இது வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்த மேத்ஸ். ஏற்கனவே நம்ம டெட்ல கேட்ட கேள்வி இது, அதை நான் அப்படியே எழுதி வச்சுட்டேன். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓர் அப்பா தன்னுடைய மகளின் வயதினை போல் 6 மடங்கு, 6 மடங்குங்கிறப்ப நமக்கு x வந்துடும். 6 மடங்கு வயதில் பெரியவர் 2 வருடங்களுக்கு பிறகு அப்பாவின் வயது மகளின் வயதை போல் 5 மடங்கு எனில் அப்பாவின் தற்போதைய வயது வித்தியாசம் என்ன, வயது என்ன அப்படிங்கிறது கேள்வி. அப்ப தற்போதைய வயது ஏற்கனவே ஒரு காலம் இங்க போட்டுக்கிறோம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 6 மடங்கு அப்படின்னா 2 வருடங்களுக்கு முன்னர், 2 ஆண்டுகளுக்கு முன்னர் அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கணும். என்னென்ன கேரக்டர், மகள், அப்பா. மகளுடைய வயது நமக்கு தெரியாது. அப்பா எத்தனை மடங்கு அதிகம், வயதினை போல் 6 மடங்கு அதிகம் அப்படிங்கிறப்ப 6x.
சரிங்களா? அப்போ 6 ஆண்டுகள் அதிகம் வரும் பொழுதுதான் 6+5 வரும். சரிங்களா? போன கணக்கில் நம்ம அந்த ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணியிருந்தோம். இப்ப 6x அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்கன்னா 6 மடங்கு அதிகம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த இடத்துல 2 ஆண்டுகள் முன்னர், அப்ப முன்னர் வரும்போது நமக்கு இது பிளஸ் இல்லைங்களா? அப்போ x பிளஸ் 2 6x பிளஸ் 2 அப்படிங்கிறது இதனுடைய கணக்குடைய ஃபார்மேட். இப்ப இங்க எத்தனை மடங்கு இவங்களுடைய 5 மடங்கு எனில் அப்படிங்கிறப்போ 5 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல கொண்டு வரணும். யாருடைய வயது? அப்போட வயது மாதிரி மகளுடைய வயது 5 மடங்கு அப்படின்னா அப்போட வயதை ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல எழுதிக்கிறோம். 6x பிளஸ் 2 மகளுக்கு 5 மடங்கு அப்படிங்கிறப்போ 5 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2. ஏன்னா இந்த எக்ஸ் பிளஸ் 2 வந்து நம்ம அந்த இடத்துல போட்டுக்கிட்டோம். இதை நம்ம பண்ணும் பொழுது 5x பிளஸ் I2 10. அப்ப எக்ஸ்எல் அங்க ஆல்ரெடி 6x பிளஸ் 2 என்பது இருக்கும். எக்ஸ்எல் ஒரு பக்கம் கொண்டு வந்துடும். 6x மைனஸ் 5x. அப்ப இந்த இடத்துல என்னது 10, இந்த பிளஸ் 2 அந்த பக்கம் போது மைனஸ் 2 வந்துருது. அப்ப 6ல 5 போனது அப்படின்னா 1x, அந்த 1 போட தேவையில்ல. அப்ப 10ல 2 போனா 8. அப்ப x is equal to 8 அப்படின்னா மகளுடைய வயது 8, அப்போட வயது 6x அப்படிங்கிறப்ப 6 × 8 8 ஆர் 48. கேள்வி ஆன்சர் வந்து அப்பாவின் வயது என்ன, தற்போதைய அப்பாவின் வயது என்ன அப்படின்னா 48 வயது அப்படிங்கிறதான். என்னன்னா இதுக்கு முன்னாடி கேட்ட இந்த கணக்கும் இது இல்ல, இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல அம்மாவின் மகள் இந்த கணக்கும் கேட்டதுக்காக போன டெட்ல இந்த கணக்கு கேட்டிருந்தாங்க. அப்ப இதுல இருக்கிற ரெண்டு மெத்தட் என்னன்னா, இப்ப இது ஒரு மெத்தட் இருக்கு. அப்ப இதே மாதிரி இன்னொரு கணக்கு அடுத்த டெட்ல கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திப்போம். தேங்க்யூ.